சுகமே சூழ்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதன்முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் போய் திருப்புகள் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முருகனுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். முருகனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் திருப்புகள் பாடி அவரை பாராயணம் செய்வது. பதிகங்கள் பாடி பாராயணம் செய்தாலே பொதுவாக முருகனுக்கு பிடிக்கும். அதுவும் மிகவும் பிடித்தது திருப்புகள். அருணகிரிநாதர் நமக்கு முத்து முத்தான பாடல்களை கொடுத்துள்ளார். அதில் இந்த திருப்புகள் எதுவுமே அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியாது. உங்கள் மனசுக்கு எது உங்களுக்கு பிடிக்குதோ, எது உங்களுக்கு பாடி பாராயணம் செய்து முருகனை துதிக்கணும்னு மனசுக்கு தோணுதோ கண்டிப்பாக அந்த திருப்புகளை அட்லீஸ்ட் ஒரு பாடலாவது நீங்கள் மனப்பாடம் செய்து வச்சுக்கோங்க. அதை எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் பாடி பாராயணம் செய்யலாம். அதற்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். இன்றைக்கி நான் ஒரு மிகவும் எளிமையான ஒரு திருப்புகளை தான் நான் சொல்ல போகிறேன். இது மிகவும் ரொம்பவும் ஈஸி. ரொம்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இது ஈஸியான ஒரு திருப்புகள் தான். இதை நீங்கள் எந்த சூழ்நிலை வேணாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த திருப்புகளை பாடினா உங்களுக்கு என்ன நீங்கள் வேண்டுதல் நினச்சிட்டு நீங்கள் பாடுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். முருகனை நினச்சி மனதார அவரை மனசில் நினச்சி, அப்பா என்னோட இந்த வேண்டுதல் சரியாகணும், இந்த வேண்டுதல் நிறைவேறணும், எனக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த காரியத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நியாயமான வேண்டுதலை முருகன் நிறைவேற்றுவார். திருப்புகளை பாடி பாராயணம் செய்து நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு திருப்புகளும் நம்ம பாடி பாராயணம் செய்யும்போது முருகனே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அருணகிரிநாதர் அந்த ஒவ்வொரு காட்சியும் நமக்கு காமிச்சு தான் அவர் ஒவ்வொரு பாடலையும் எழுதுனதாக சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் அந்த பாடலை உங்களுக்கு பிடிச்ச திருப்புகளை நீங்கள் பாடி பாராயணம் செய்யும்போது அந்த காட்சியே உங்களுக்கு ஆனால் நல்ல மனசார உணர்ந்து நீங்கள் பாடும்போது அதை உங்களை ஃபீல் பண்ண முடியும். அந்த காட்சி உங்களுக்கும் கண்டிப்பாக அது கிடைக்கும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு 2-3 தடவை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடி பாராயணம் செய்யுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்புகளோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு திருப்புகளோ நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். திருப்புகளை படித்தா உண்மையிலே முருகனை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இது சத்தியமான உண்மை. ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் கூட நீங்கள் கனெக்டில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக திருப்புகளை படிங்க. குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுங்க. அட்லீஸ்ட் முழுவதும் படிக்க முடியலனாலும் முதல் 4 வரியை இல்லை 4 வரி திருப்புகளே நிறைய இருக்குது. மதியால் வித்தகனாகி அந்த திருப்புகள்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் எந்த திருப்புகளை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த திருப்புகளை நீங்கள் கண்டிப்பாக தினமும் பாராயணம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 6 முறை பண்ணணும். பண்ண முடியலை அப்படின்னா ஒரு முறையாவது பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் திருப்புகள் பாராயணம் பண்ணுற பழக்கம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போய் திருப்புகள் அப்படின்னு பாராயணம் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். சுகமே சூழ்க.